பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். தேவர்களின் கர்வத்தை தூள் தூளாக்கியவன். யுத்த பூமியிலே இந்த வானரர்களோடு விளையாடுவதிலே மகிழ்ச்சி அல்ல, ஒரு வீரனோடு வீர யுத்தம் புரிவதிலேதான் ஒரு வீரனுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. எங்கே அந்த கோழை லட்சுமணன்? என்னுடன் போர் புரிய சொல். இல்லை என்றால் தனது அஸ்திரங்களை என் பாதங்களில் வைத்துவிட்டு அயோத்திக்கு திரும்பி போகச் சொல். உன்னை போன்ற கயவர்களை எமலோகத்திற்கு அனுப்பாமல் நான் அயோத்திக்கு எப்படி போவது மேகநாதா? வந்து விட்டாயா நீ? உன் உதவிக்காக உனது சகோதரனையும் இங்கே அழைத்து வரவில்லையா நீ? தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் மேகநாதா. மேகநாதனின் சக்தியின் விளைவை நேற்று நீயே பார்த்திருப்பாய். நேற்று தப்பிவிட்டாய், ஆனால் இன்று சாட்சாத் பிரம்மா விஷ்ணு மகேசனே உன்னை காப்பாற்ற வந்தால் கூட அவர்களாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. பார், இந்திரஜித்தனும் ராமன் தம்பியும் படத்தில் மோதுவதை பாரி. இதில் ஒருவருக்கொருவர் கிடைத்தவர் அல்ல, இருவர் மாபெரும் வீரர். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த மகாவல்லவன் மேகநாதனை இலக்குவன் மீது அம்பு விட, இலக்குவன் மீது அம்பு விட, அட லட்சுமணன் என்ன இழைத்தவனா? அவன் வில்லில் இருந்து அம்பு படை, அவன் வில்லில் இருந்து அம்பு படை. இரு மாபெரும் வீரர் போரிடும் வேகம் போர்க்களம் கண்டு நடுங்கியது, போர்க்களம் கண்டு நடுங்கியது. இது போல் ஒரு யுத்தம் இறைவனின் சித்தம் எதுவரை எதுவரை போய் நிற்கும், எதுவரை போய் நிற்கும். இது நாகபாசமே தீய வீசுமே தாங்குவதிங்கே யாரு? இரு பக்கமும் அம்பு மிக்க வேகமுடன் தக்கவற்றுவதை பாரு. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஒரு வெற்றி பெற இவர் லட்சியமே, அது யாருக்கு யாருக்கு யார் அறிவார்? யாருக்கு யாருக்கு யார் அறிவார்? ராமனின் நேர்மை வென்றிடுமா? இங்கு ராவணன் தீமை வென்றிடுமா? ராவணன் தீமை வென்றிடுமா? அட போர்க்களம் என்பது நீதியின் மேடை, வீரமும் நேர்மையும் வென்றிடுமே, நீதியும் நேர்மையும் வென்றிடுமே. அட தீமை என்பது தலை நிமிர்ந்தாலும் முடிவில் தரையில் வீழ்ந்திடுமே, முடிவில் தரையில் வீழ்ந்திடுமே. இந்த போரின் வேகமே பூமியின் மேலே பூகம்பமானதினாலே இரு பக்கமும் வெற்றி லட்சியம் கொண்டு அஸ்திரம் விடுவது பாரு. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
அண்ணா, அவன் மாயமாக மறைந்து தாக்குகிறான். மேகத்தில் இருந்து கொண்டே தாக்குகிறான். அண்ணா, எனக்கு ஆணை தாருங்கள். அனைத்து ராட்சச குலத்தையே அழிப்பதற்காக நான் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த. இல்லை லக்ஷ்மணா, பிரம்மாஸ்திரம் இறுதியான அழிவிற்காகத்தான். நினைத்த போது அதை எடுத்து பிரயோகிப்பது நல்லதல்ல. அதை தூண்டிவிட்டு தர்மயுத்த பாதையிலிருந்து விலகக்கூடாது. ஆனால் அந்த ராட்சசர்கள் எந்த நீதியையும் கடைபிடிப்பதில்லை. அவர்கள் யுத்தத்திலே சூழ்ச்சிகள் பல செய்து வஞ்சித்து நமது சேனைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாயாவி ஆயுதங்களில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் உள்ளது. பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். யுத்த நீதி சொல்கிறது, அயுத்தமானம் பிரச்சன்னம் பாஞ்சலிம் சரணாகதம் பராயமானம் மத்தம் வா நகந்தும் துவமே ஹாயசே. அதாவது, யுத்தம் செய்யவில்லை என்றாலும், சரணமடைந்து விட்டாலும், யுத்தத்திலிருந்து ஓடினாலும், பைத்தியம் பிடித்திருந்தாலும் அவர்கள் மீது பிரம்மாஸ்திரம் போன்ற மகா பயங்கர அஸ்திரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் இல்லை லக்ஷ்மணா, இல்லை. அதர்மம் மூலமாக கிடைக்கும் வெற்றி எப்போதுமே நன்மை தருவதில்லை. தங்கள் அணைப்படியே. போர்க்களம் காணா விந்தைகளே, இலங்கையின் மண்மேல் விளைந்ததே. இந்திரஜித்தனின் மாயங்களே, எல்லாம் தந்திர உபாயங்களே. இந்திரஜித்தனின் தந்திரங்களை இலக்குவன் வெட்டி வீசுகிறான். இலங்கை மன்னனின் வீரமகனோ லக்ஷ்மணனை கொல்ல துடிக்கிறான். தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறாரே, அனுமானும் வீரத்தில் மிஞ்சுகிறாரே. அங்கதனும் நள நீலனும் துள்ள லக்ஷ்மணன் அன்பு போடுகிறாரே. அனுமன் அங்கே ஓடுகிறாரே. அசுர வீரர்களே, தூக்குங்கள் இவனை. இவனை தூக்கிச் சென்று எனது தந்தையின் முன்னே கொண்டு நிறுத்துங்கள். இவரை தூக்க முடியவில்லை இளவரசே. தள்ளி பொங்கல். இந்திரஜித்தின் வெற்றி சின்னத்தை இலங்கேஸ்வரனுக்கு நானே பரிசளிக்கிறேன்.
பூமிநாதன் மேல் கை வைத்தால் பூமியோடு புதைந்து போவாய் மேகநாதா. இவர் ஒருவரே பூமியை தன் பலத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடியவர். உன்னை போன்ற பாவிகளின் கைகளால் தூக்க முடியாது. மேகநாதனால் முடியுமா? நாகநாதனை தாங்கிட வாயுதேவன் மைந்தன் வந்தனன் இளையவனை தாங்கிச் சென்றனன். அனுமானே, அனுமானே, என்ன நேர்ந்தது? அனுமானே, வீர திருமகன் லக்ஷ்மணனுக்கு என்ன நேர்ந்தது? ஆபத்து நேர்ந்து விட்டது சுக்ரீவ மன்னா, ஆபத்து நேர்ந்து விட்டது. லக்ஷ்மணா, என்ன ஆயிற்று லக்ஷ்மணனுக்கு? லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, என்னவாயிற்று? ஹனுமான், என் லக்ஷ்மணன் எப்பொழுதும் என் முன் சிரித்துக் கொண்டே இருப்பானே, இன்று என் முன்னால் மயங்கி கிடக்கிறானே, என்ன நேர்ந்தது? பிரபு, யுத்தம் செய்த போது மயங்கி விட்டார். அதிலிருந்து இந்த நிலைமையில் தான் இருக்கிறார். ஏன் ஹனுமான், என்ன காரணம்? இந்த உலகத்தில் அப்படி எந்த சக்தி இருக்கிறது லக்ஷ்மணனை செயலிழக்கச் செய்யும்படி? இது என்ன அசுரர்களின் மாய வேலையா? அயோத்தி மன்னா, இது வெறும் அசுர சக்தி அல்ல. மேகநாதன் தனது சக்தியால் அற்புத சக்தி ஒன்றை பிரயோகித்துள்ளார். கடுமையான தவத்தினால் ராவணனின் மகன் இந்த பிராணகாந்த சக்தியை பெற்றான். வேறு வழியே இல்லாத போது அவன் சில நேரங்களில் இந்த சக்தியை பயன்படுத்துவான். உடலிலே அந்த சக்தியின் விஷம் தாக்கியதும் யமனின் பாசக்கயிற்றிலும் உயிர் போகாது. ஆனால் இந்த வாளின் சக்தியிலிருந்து தப்பிப்பது முடியாத ஒன்று. இல்லை,